Welcome to Ask Education channel. In the video la nama 11th standard computer applications book la irukka chapter 6 oda part 4 paaka porom. So part 4 pathina working with tables in the part 4 da vandu paaka porom. So open office writer la eppadi table create பண்ணிட்டு adula eppadi work பண்றது அப்படிங்கறத நம்ம டீடைலா டெமோ பார்க்கலாம். So already வந்து part 3 கான டெமோ வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். So அந்த டெமோ வீடியோஸை மறக்காம பார்த்துட்டு open office writerல எப்படி work பண்ணனும் அப்படிங்கறத கத்துக்கோங்க. So இப்போ இந்த டாக்குமெண்ட்ல நம்ம வந்து டேபிள் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த டேபிள்ல வந்து எப்படி வர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். So first, what is a table? So a table is a grid which contains rows and columns இல்லையா? So டேபிள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டேப்லோ காலம் தான் வந்து நம்ம டேபிள் சொல்றோம். So டேப்லோ காலத்துல என்ன இருக்கும்? rows and columns இருக்கும். So உங்க ஸ்கூல்ல வந்து நீங்க டைம் டேபிள்லாம் பார்த்திருப்பீங்க. So அது எப்படி வரைவோம்? நம்ம வந்து ஒரு டேப்லோ காலம் போட்டு தான் வரைவோம். So அதுதான் வந்து நம்ம டேபிள் அப்படின்னு சொல்றோம். So அதுல rows இருக்கும் and columns இருக்கும். So இந்த rows and columns வந்து நம்ம ஒரு டேபிளா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி எப்படி work பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. So the two methods to create a table. So first ஒரு டேபிளை கிரியேட் பண்ணதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. The first one is using the table icon. So method 1 பாத்தீங்கன்னா டேபிள் ஐக்கன் யூஸ் பண்ணலாம். So இந்த டேபிள் ஐக்கன் பாத்தீங்கன்னா இது பக்கத்துல ஒரு டவுன் பட்டன் இருக்கு, டவுன் ஏரோ பட்டன். இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்க அப்படியே செலக்ட் பண்ணி நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கீப்ஸ் ஆன் எக்ஸ்பேண்டிங். ஸோ உங்களுக்கு எத்தனை ரோ எத்தனை காலம் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி இப்போ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா வந்து அந்த டேபிள் வந்து இன்சர்ட் ஆயிடும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா வந்து இங்க டேபிள் அப்படின்ற அந்த மெனு இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணும்போது அதுல இன்சர்ட் போயிட்டு டேபிள் அப்படின்ற அந்த ஆப்ஷன் அந்த கமாண்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். ஆர் கண்ட்ரோல் பிளஸ் ஃபங்க்ஷன் F12 இந்த கீயை வந்து இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ் ஆனது ஓப்பன் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆர் இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ஐக்கன் மேல நம்ம மவுஸ் பாயிண்டர் வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணாலும் இந்த இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ் ஆனது ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ். இந்த டயலாக் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த டேபிளுக்கு நீங்க நேம் கொடுக்கலாம். ஸோ இங்க பாருங்க நேம் கொடுத்த பிறகு தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு இல்லையா? ஸோ சைஸ்ல பாத்தீங்கன்னா வந்து காலம்ஸ் அண்ட் ரோஸ் இருக்கு. ஸோ உங்க டேபிளுக்கு எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸ் வேணுமோ அதை நீங்க வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5 காலம்ஸ் அண்ட் 4 ரோஸ் வேணும்னா நம்ம அந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்து நம்ம ப்ரிசைஸ் வேல்யூ கொடுத்து நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு தேர் ஆர் ஃபியூ மோர் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்க பாருங்க செலக்ட் த ஹெட்டிங் செக் பாக்ஸ் டு டிஃபைன் த ஃபர்ஸ்ட் ரோ இந்த டேபிள் ஆஸ் த ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டிங்கா வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளாஸ் டைம் டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து இந்த பீரியட் நேம்ஸ் அதெல்லாம் எழுதுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பீரியட் நம்பர் போடுறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நம்ம ஹெட்டிங்கா கொண்டு வரதுக்கு இதை நம்ம செக் பண்ணும்போது அந்த ரோ வந்து ஹெட்டிங்கா மாறிடும். அதாவது ஹெட்டிங்னா அப்படின்னா அது வந்து சென்டரா தான் வந்து பிளேஸ் ஆகும். அதுல இருக்க டெக்ஸ்ட் வந்து அந்த காலம்ல எல்லாத்தையுமே வந்து சென்டரா பிளேஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி ஹைலைட் ஆயிருக்கும், போல்டுல இருக்கும். ஸோ ஒரு ஹெட்டிங் மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த மாதிரி செலக்ட் ஆகிறதுக்கு நம்ம யூ கேன் கிவ் திஸ் ஹெட்டிங். ஓகேவா? அடுத்தது இங்க ரிப்பீட் ஹெட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த செக் பாக்ஸ் நம்ம வந்து கிளிக் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட டேபிள் வந்து அடுத்த பேஜுக்கும் வந்து ஸ்பேன் ஆகி போகுது. அதாவது பெரிய டேபிளா இருக்கு, ஒரு பேஜ்ல பத்தல, இன்னொரு பேஜுக்கும் அது வந்து ஸ்பேன் ஆகுது அப்படின்னா அப்ப நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம பார்க்கும்போது அதோட ரோ ஹெட்டிங் வந்து நமக்கு தெரியாம போயிடும் இல்லையா? ஸோ அந்த புதுசா ஒரு பேஜ்ல அந்த டேபிள் ஆனது ஸ்பேன் ஆகும்போது அந்த ஹெட்டிங்ஸ் டிஸ்பிளே ஆகணும். ஸோ எத்தனை பேஜ்ல அந்த இருந்தாலும் அத்தனை பேஜுக்குமே வந்து அந்த ஹெட்டிங் ஆனது ஃபர்ஸ்ட் ரோல இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த ரிப்பீட் ஹெட்டிங் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது இங்க டோன்ட் ஸ்பிளிட் டேபிள் அப்படின்றது இருக்கு. இது வந்து செக் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த டேபிள் ஆனது அடுத்த பேஜுக்கு ஸ்பேன் ஆகி போகாது. இந்த பேஜ்லேயே வந்து கண்டெயின் பண்றதுக்கு அது என்ன முடியுமோ அது பண்ணும், இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் காட்டும். சரிங்களா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா வந்து பார்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த பை டிஃபால்ட் இது வந்து கிளிக் ஆகிதான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து டேபிளோட பார்டர் இருந்தாதான் நமக்கு தெரியும் இல்லையா? அது என்ன சைஸ்ல எவ்வளவு தூரம் இந்த பேஜ்ல வந்து இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பார்டர் வந்து பை டிஃபால்ட் செக் ஆகி இருக்கு. நமக்கு பார்டர் வேணாம் அப்படின்னா வந்து இதை வந்து அன்செக் பண்ணிட்டா பார்டர் வந்து டிஸ்பிளே ஆகாது. அடுத்தது ஆட்டோ ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆட்டோ ஃபார்மேட் பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா சில லே அவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லே அவுட்ஸ்ல உங்களுக்கு வேணும் உங்களோட டேபிள் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், நானே வந்து டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து நன் கொடுத்துட்டோம்னா ஒரு
எந்த ஃபார்மட்டும் வந்து அப்ளை ஆகாது. ஸோ ஓகே கொடுத்துட்டு ஸோ நம்மளோட டேபிள் பார்த்தீங்கன்னா டேபிள் 1 நேம் ஆயிருக்கு. இப்போ 5 rows அண்ட் 5 columns அண்ட் 4 rowsல ஒரு டேபிள் ஆனது இன்சர்ட் ஆகும். அண்ட் நான் இந்த ஹெட்டிங் வந்து நான் செக் பாக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டிங்காக இருக்க போது. ஸோ நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் மை டேபிள். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 5 columns இருக்கு அண்ட் 4 rows இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டேபிள் ரெடி ஆகும்போது நமக்கு தெரியும் நம்ம ஹெட்டிங் கொடுத்ததுனால இங்கே பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டிங்காக இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஏபிசி அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போல்டில் ஆகிருக்கு. ஓகே, as well as நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சென்டர் ஆகிருக்கு. இந்த செல்லுல இது சென்டர் பண்ணி காட்டுது. அது காரணம் ஏன்னா வந்து நம்ம ஹெட்டிங் அப்படின்னு நம்ம கொடுத்ததுனாலதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேபிள் இன்சர்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேபிள் இன்சர்ட் பண்ணும்போது ஓப்பன் ஆகி கொடுக்குது. சப்போஸ் இந்த டூல் பார் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஓப்பன் டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பாரை எப்படி ஓப்பன் பண்ணலாம்னா யூசிங் த வியூ மெனு. வியூவில் போயிட்டு டூல் பார்ஸ் போயிட்டு டேபிள் அப்படின்றத எங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார் இருக்கு. ஸோ இந்த டூல் பார் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேபிளை ஃபார்மேட் பண்ண முடியும். அதாவது டேபிளோட லே அவுட், அந்த இதில் இருக்க டெக்ஸ்டோட சைஸ், அதோட ஃபாண்ட் கலர் அண்ட் இதில் இருக்க ரோஸ் நம்பர் ஆஃப் ரோஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். புது ரோஸ் இன்சர்ட் பண்ணலாம், காலம்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். இதில் இருக்கிற ரோஸை வந்து டெலீட் பண்ண முடியும். ஆர் அட் த சேம் டைம் நம்ம வந்து 2 or 3 செல்ஸை வந்து மர்ஜ் பண்ணலாம். இல்லை ஒரு செல்லை 2-3 வந்து ஸ்பிளிட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட்டிங்ல வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக இந்த டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்சர்ட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரோஸ் அண்ட் காலம் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த டேபிளை எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்சர்ஷன் பாயிண்டர் அந்த செல்லில் வச்சிடணும். இப்போ டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார்ல இருக்க இந்த இன்சர்ட் காலம் ஐக்கன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த செல்லில் வச்சோமோ அந்த காலத்துக்கு நெக்ஸ்டா ஆஃப்டர் தட் காலம் ஒன்லி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலம் ஆனது இன்சர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ரோ இன்சர்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 1 2 3 கொடுக்குறேன். ஸோ இது பாருங்க இங்க இருந்து தான், அதாவது லெஃப்ட் அலைன்மெண்ட் அதாவது நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆயிருக்கு. இது சென்டர் ஆகல. நம்ம ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம், அதனால சென்டர்ல அந்த டெக்ஸ்ட் ஆனது இருக்கு. பட் மற்ற செல்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் அலைன்மெண்டா தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரோக்கு அடுத்ததுதான் நமக்கு வந்து ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த இன்சர்ட் ரோ போனீங்கன்னா அதுக்கு கீழே இந்த ரோக்கு கீழே இன்னொரு ரோ ஆனது இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ரோ ஆர் ஆஃப்டர் தட் காலம் தான் வந்து நம்மளால வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்சர்ட் பண்ண முடியும். நம்ம கர்சர் எங்க இருக்கோ, அதாவது நம்ம இன்சர்ஷன் பாயிண்டர் எங்க இருக்கோ அதுக்கு ஆஃப்டர் தட் ஒன்லி the row or column will be inserted. நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன, இன்சர்ஷன் பாயிண்டரை எந்த காலத்துக்கு முன்னாடி வேணுமோ அங்கே கொண்டு போய் வச்சுட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணும்போது இதில் ரோ அப்படின்றது வருது பாருங்க. ஸோ இதில் we need to select this insert. ஸோ இன்சர்ட் ஆகும்போது இன்சர்ட் எத்தனை காலம்ஸ் இன்சர்ட் பண்ண வேணாலும் நம்ம வந்து இங்கே கொடுக்க முடியாது. ஸோ 1 or 2 அப்படின்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 காலம்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் அண்ட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர்னு கேட்கும்போது ஸோ பை டிஃபால்ட் ஆஃப்டர் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ பிஃபோர் அப்படின்னு மாற்றிட்டு நான் ஓகே கொடுக்கும்போது இங்கே பாருங்க நமக்கு 3 rows வந்து முன்னாடி இன்சர்ட் ஆயிருக்கு. ஏன்னா நான் வந்து ரோ வந்து செலக்ட் பண்ணேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரோக்கு முன்னாடி 3 ரோ வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. அகைன் வந்து நம்ம இப்போ காலம் இன்சர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணால் இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணும்போது அந்த பாப்அப் மெனுவில் காலம் அப்படின்றத செலக்ட் பண்ணும். ஸோ காலமில் போயிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுக்கும்போது அகைன் நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 காலம்ஸ் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா அண்ட் பொசிஷன் பிஃபோர் அப்படின்னு மாற்றின பிறகு ஐ கிவ் ஓகே. இப்போ பாருங்க பிக்கு முன்னாடி 2 காலம் வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பிஃபோரா பண்ணணும் அப்படின்னா இன்சர்ஷன் பிஃபோரா நடக்கணும்னா we need to do this right clickல பாப்அப் மெனுல ரோ ஆர் காலம் எடுத்துட்டு அதுல இன்சர்ட்ல போயிட்டு we can change that afterல இருந்து பிஃபோரா மாத்தி நம்ம இதை பண்ண முடியும். Now coming to deleting rows. So deleting rows வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இன்சர்ஷன் பாயிண்டரை எந்த ரோ ஆர் காலம் delete பண்ணமோ அந்த ரோ ஆர் காலம்ல வச்சுட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு delete அப்படின்றது வரும். ஸோ இது அதே தான் ரோ ஆர் காலம்ல போயிட்டு நம்ம டெலீட் அப்படின்றது கொடுத்து அந்த பர்டிகுலர் ரோ ஆர் காலம் வில் பி டெலீட்டட். ஸோ மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி காட்டுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த காலம் டெலீட் பண்ணணும்னா காலத்துக்கு போயிட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தட் காலம் வில் பி டெலீட்டட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டெலீட் த செல்ஸ்.
ஓகேவா delete the rows and columns. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து to merge a group of cells. ஸோ 2-3 செல்லை வந்து merge பண்ணணும், ஒரே இதுவா merge பண்ணணும் அப்படின்னா வந்து then you can select those cells. எந்தெந்த செல்ஸை வந்து merge பண்ணணும் அந்த செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க முதல்ல செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இங்க பாத்தீங்கன்னா merge cells அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த merge cell ஆப்ஷன் இந்த கிளிக் பண்ணீங்கன்னா all the cells will be merged together. ஓகேவா? ஸோ இது இல்லை இந்த இடத்துல ஆப்ஷன் நீங்கள் டேபிளில் ஃபார்மேட்டிங் டூல் பார் இல்லைன்னா நீங்கள் டேபிளில் போயிட்டு இங்கேயுமே வந்து merge cells அப்படின்றதுக்கு இதையுமே வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ all the cells will be merged together. இப்போ ஒரு செல்லாக தான் வந்து இது கன்சிடர் பண்ண முடியும். அடுத்தது டு ஸ்பிளிட் அ செல். ஸோ ஒரு செல்லை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணா அந்த பர்டிகுலர் செல்லை வந்து நம்ம இன்சர்ஷன் பாயிண்ட் அந்த பர்டிகுலர் செல்ல வச்சுட்டு தென் we need to go for split cells. ஸோ ஸ்பிளிட் செல்ஸ் வேணும்னா you can click it ஆர் நீங்க டேபிள்ல போயிட்டு ஸ்பிளிட் செல்ஸ் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஸோ ஸ்பிளிட் செல்ஸ் அப்படின்னும் போது இட் வில் ஆஸ்க் யூ எத்தனை உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் வந்து 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ 3 அந்த ஒரு பர்டிகுலர் செல்லை வந்து 3 ஸ்பிளிட் பண்றதுக்கு நான் ஹவ் கிவன் த நம்பர் ஹியர். அண்ட் ஹரிசாண்டலாவா வெர்டிகலாவா அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு வெர்டிகலா வந்து அதை ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா ஐ கிவ் திஸ் அஸ் வெர்டிகலி. இப்படி ஓகே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா வந்து டிவைட் ஆகும். எப்பவுமே ஸ்பிளிட் செல் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா டிவைட் ஆகும். ஸோ இங்க பாருங்க 1 2 3 3 செல்லா வந்து அது ஸ்பிளிட் ஆகிருக்கு அண்ட் வெர்டிகலா ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஓகேவா? அகைன் இந்த செல்ல மட்டும் நான் வந்து ஹரிசாண்டலா ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா ஐ கீப் இட் ஹியர் அண்ட் ஸ்பிளிட் செல்ஸ் போயிட்டு அண்ட் ஹரிசாண்டலா ஸ்பிளிட் பண்ண இன்டூ 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே அப்படின்னு கொடுக்கும்போது இங்க பாருங்க இந்த செல் மட்டும் 2ஆ வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஓகே, நவ் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த டேபிள் இதில் எல்லாமே வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதில் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணல. உங்களுக்கு வந்து இன்னுமே அடிஷ்னல் ஃபார்மேட்டிங் வேணும்னா யூ கேன் சேஞ்ச் திஸ் பார்டர் எவ்ரி திங் யூ கேன் சேஞ்ச் யூசிங் திஸ் டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் செல் மட்டும் உங்களுக்கு கலர் வேணும்னா யூ கேன் கோ டு திஸ் பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக மாற்றணும்னா யூ கேன் செலக்ட் திஸ், யூ கேன் சேஞ்ச் இட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீ கேன் எக்ஸ்ப்ளோர் அண்ட் லேர்ன் தி அதர் டூல்ஸ் ஆல்சோ. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் மேஸ்கே எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.